லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? வணக்கம் மோகன்ராஜ். விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் யாரும் இறக்கவில்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கவில்லை. மேலும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் 2 கூட்டங்கள் நடத்தி பல சேவைகள் துறையை ஒருங்கிணைத்து விமானப்படை கேட்ட ஏற்பாடுகள் தமிழக அரசால் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் மருத்துவமனையில் படுக்கை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. 100 படுக்கைகள் கேட்டிருந்த நிலையில் 4000 படுக்கைகள், 40 ஆம்புலன்ஸ் மூலமாக பார்வையாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது எனவும் 15 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அத்தனை பேரும் பங்கேற்றிருந்தனர் எனவும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்திய விமானப்படையின் சார்பில் பார்வையாளர்கள் குடை கொண்டு வரவும், குடிநீர் கொண்டு வரவும் என வலியுறுத்தப்பட்டிருந்த நிலையில் பல பேர் இந்த வழிகாட்டுதலை பின்பற்ற தவறியதால் மேலும் இதுவரை பார்வையாளர்கள் 5 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தனர். அதாவது 5 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவில்லை எனவும் 5 பேரும் உயிரிழந்த பின்னர் தான் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தனர் எனவும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்வானது வருத்தப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. அனைவருமே வருத்தம் தான் கொண்டுள்ளோம். இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்கள் நிச்சயம் ஏமாற்றம் அடைவார்கள் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மோகன்ராஜ்.